time for social talks. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு சோஷியல் டாக்ஸ். இன்னைக்கு சோஷியல் டாக்ஸ்ல நாம தெரிஞ்சுக்க போறது 11+ எக்ஸாம் ப்ராசஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் பத்தி தான். யூகே செகண்டரி ஸ்கூல் அட்மிஷனுக்காக நடத்தப்படுற 11+ எக்ஸாம் வருஷம் ரொம்ப காம்படிட்டிவா போயிட்டே இருக்கு. யூகேல இருக்கிற ஒவ்வொரு பிளேஸுக்கும் 11+ எக்ஸாம் ப்ரொசீஜர் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த டிஸ்கஷன்ல நாம கவர் பண்ண போறது சட்டன் ஏரியால இருக்கிற கிராமர் ஸ்கூல் பத்தி. நம்ம சோஷியல் டாக்ஸ்ல 11+ ப்ராசஸ் முதல் பகுதியாகவும் 11+ பேரண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டாவது பகுதியாகவும் பிராட்காஸ்ட் ஆகும். இன்னைக்கு 11+ ப்ராசஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றதுக்கு அந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க பேனலிஸ்டா வந்திருக்காங்க. இப்ப அவங்களோட இன்ட்ரடக்ஷன்ல இருந்து இந்த டிஸ்கஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹாய் பாரதி, தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ என் பேர் வசுமதி மது. ஸோ எனக்கு வந்து 2 குழந்தைங்க. முதல்ல ஒரு பொண்ணு, ரெண்டாவது ஒரு பையன். பொண்ணு வந்து இப்போ வந்து இயர் 11 படிக்கிறாங்க, நான்செட் ஸ்கூல்ல இருக்காங்க. ரெண்டாவது வந்து பையன், அவங்க இயர் 4 படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த 11+ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஐம் அந்த ப்ராசஸ்ல இருக்கேன். தேங்க்யூ. ஹாய் பாரதி, வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் தீபா மணி. எனக்கு 2 குழந்தைங்க. ஸோ பெரிய பொண்ணு வந்து GCSE படிக்கிறாங்க, வாலிங்டன் ஹை ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ். சின்ன பொண்ணு இட்ஸ் இன் இயர் 3. இப்போ வந்து 11+ ப்ரிப்பரேஷன்ஸுக்கு டியூட்டர்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தேங்க்யூ. வணக்கம், நான் உமாராணி கார்த்திகேயன். எனக்கு 2 பசங்க. பெரியவன் வந்து இயர் 12 வில்சன்ஸில் படிக்கிறான். சின்னவன் இயர் 5. அவனுக்கு இப்போ நான் 11+ போயிட்டுருக்குது. எக்ஸாம் கம்மிங் செப்டம்பரில் இருக்குது. தேங்க்யூ. ஹலோ பாரதி, ஹலோ எவ்ரி ஒன். நான் வந்து ஸ்ரீவித்யா ஆத்மநாதன். எனக்கு 2 பசங்க. பெரியவ வந்து பொண்ணு, இப்போ 1+ முடிச்சு இப்போ செப்டம்பர்ல ஜாயின் பண்ண போறான் நான்செட்ஸ்ல. சின்ன பையன் இப்பதான் ரிசப்ஷன்ல இருக்கான். ஸோ யா. வணக்கம் பாரதி, எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரத்யூஷா ராஜேந்திரன். எனக்கு 2 பசங்க. பெரியவன் இயர் 10 வில்சன்ஸ்ல இருக்கான். ரெண்டாவது குழந்தை பொண்ணு, அவ இயர் 4 படிச்சுட்டு இருக்கான். அவளுக்கு இந்த வருஷம் வீட்டில் தான் டியூட்டரிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் வித் த ப்ராசஸ் ஆஃப் 11+. தேங்க்யூ. அர்ச்சனா. எனக்கும் 2 பசங்க. பெரியவ பொண்ணு, ஷீ இஸ் இன் இயர் 10, வாலிங்டன் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் படிக்கிறா. அண்ட் சின்னவன் வந்து பையன், அண்ட் ஹீ இஸ் இன் ரிசப்ஷன் நவ். ஹலோ எவ்ரிவன், ஹலோ பாரதி. நான் சௌமியா. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. பொண்ணு வந்து இயர் 10 போக போகிறான், வாலிங்டன் கேர்ள்ஸில் படிச்சுட்டு இருக்கா. பையன் வந்து 11+ ப்ரெப்பில் இருக்காரு, ப்ரைமரி இயர் 3ல. ஹாய் பாரதி அண்ட் ஹாய் எவ்ரிவன், ஐம் சுபா. எனக்கு வந்து 2 குழந்தைங்க. ஒரு பொண்ணு வந்து நான்செட்ஸில் படிக்கிறா, பையன் வந்து டிஃபென்ஸில் படிக்கிறான், இயர் 7. Thanks to all the panelists. Welcome everyone to Social Talks. I am so happy to start our discussion with you all. முதலாவதா, what is this buzzword 11+ and why 11+ அப்படிங்கிற 2 கேள்விக்கும் வசுமதி பதில் சொல்லுவாங்க. அது பஸ்வேர்டுன்னு சொல்றதை விட ரொம்ப பேனிக்கிங் வேர்டுன்னே சொல்லலாம் நிறைய பேரண்ட்ஸ்க்கு. அது இந்த 11+ங்கிறது செகண்டரி ஸ்கூல், அதாவது இயர் 6 வரைக்கும் தான் எல்லா குழந்தைங்களும் பிரைமரி ஸ்கூல்ல படிப்பாங்க. இயர் 7லேருந்து இயர் 11 GCSE அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து செகண்டரி ஸ்கூல். இங்க செகண்டரி ஸ்கூல் வந்து மல்டிபிள் ஒரு லெவல் அல்லது மல்டிபிள் ஸ்கூல் ஃபார்மேட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நார்மல் ஸ்டேட் செகண்டரி ஸ்கூல் சொல்லுவாங்க, கிராமர் ஸ்கூல் சொல்லுவாங்க, அப்புறம் இண்டிபெண்டன்ட் ஸ்கூல், இந்த மாதிரி 3 ரேஞ்சு சொல்லுவாங்க. ஸோ நார்மல் செகண்டரி இதுக்குமே வந்து நம்ம எப்படி பிரைமரி ஸ்கூல் ஆர்டர் ஃபில் பண்ணி அனுப்புகிறோமோ அதே மாதிரி அந்த ஆர்டர் ஃபில் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ ஆனால் இந்த செகண்டரி ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிராமர் ஸ்கூலுக்கு வந்து இட் இஸ் அ காம்படிட்டிவ் ஸ்கூல். அது ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடியே இது வந்து இட் வாஸ் ஸ்டார்டட். அது வந்து ஹைலி காம்படிட்டிவ் ஸ்கூல். அந்த எஜுகேஷன் வந்து எல்லாத்துக்குமே காம்படிட்டிவாக கொடுக்கணும், அந்த ஒரு மைண்ட் செட்டில் தே ஸ்டார்டட் திஸ். ஸோ அப்போ வந்து காம்படிஷன் இட் வாஸ் ஆல் வெரி லெஸ். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு 5000 ஒரு 6000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து எழுதுவாங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ். அந்த ஏஜ் 11, அந்த ஏன்னா இயர் 6 முடிக்கும் போது அவங்க 10ல இருப்பாங்க, இயர் 7 போது 11 இயர்ஸ் ஓல்டு. ஸோ அந்த இதுக்காக தான் இது வந்து 11+ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த செலக்டிவ் அந்த காம்படிட்டிவ் ஸ்கூல்ஸுக்கு எழுதுற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேர் தான் இந்த 11+ எக்ஸாம். ஒய் 11+? இப்போ நான் சொன்ன அந்த 3 ரேஞ்ச் ஆஃப் கேட்டகரி இருக்கு. ஒன்று நார்மல் ஸ்டேட் செகண்டரி ஸ்கூல்,
கிராமர் ஸ்கூல்னு இருக்கு, அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் ஸ்கூல்னு இருக்கு. ஸோ இண்டிபெண்டன்ட் ஸ்கூல் ஆப்வியஸாக வந்து எல்லாமே ஃபீஸ் பே பண்ணி படிக்கிற மாதிரி ஸ்கூல் இருக்கு, விச் இஸ் நாட் அஃபோர்டபுள் ஃபார் எவ்ரி ஒன். கிராமர் ஸ்கூல் வந்து தெர் இஸ் நோ ஃபீஸ், இது ஆனால் ஹைலி காம்படிட்டிவ். ஸ்டேட் ஸ்கூலுக்கும் கிராமர் ஸ்கூலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, த டிசிப்ளின், த லெவல் ஆஃப் டீச்சிங், அந்த கல்ச்சர், அந்த வேல்யூஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப ஹைலி நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்மளுக்கு. அந்த ஸ்டேட் ஸ்கூலில் இருக்க டீச்சிங்க்கோ இங்கே இந்த கிராமர் ஸ்கூலில் இருக்க டீச்சிங்க்கோ, த வே ஆஃப் மெத்தட் தே டீச், த சப்போர்ட் தே ப்ரொவைட் ஃபார் அதர் கிளப்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். அஃப்கோர்ஸ் சில ஸ்டேட் ஸ்கூல்ஸும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும், பட் ஆவரேஜ் ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா கிராமர் ஸ்கூல்ஸ் வில் ஸ்டாண்ட் அவுட். அதுக்கப்புறம் இந்த கிராமர் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா காம்படிஷன், ஏன்னா இது எல்லா குழந்தைங்களும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அவங்கள எடுக்கிறாங்க. ஸோ இப்போ கிளாஸில் பார்த்தீங்கன்னா 30 ஒரு செக்ஷனில் ஒரு இயர் ஃபார்மில் வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 30ல் ஆவரேஜாக 25 ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப் செட்டில் இருப்பாங்க. ஸோ ஒரு குழந்தைங்க அவங்களே தே ஃபீல் காம்படிட்டிவ் எனஃப். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா 50 out of 50 ஒரு 49 out of 50 அந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப ஹைலி காம்படிட்டிவ் கிட்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட் தான் மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நார்மல் செகண்டரி ஸ்கூல்ஸ் அண்ட் த கிராமர் ஸ்கூல்ஸ். தேங்க்யூ வசுமதி. அடுத்து வரப்போகிற கேள்விக்கு பதில் சொல்ல வர்றாங்க சுபா. அவங்களுக்கான கேள்வி, சட்டன் ஏரியாவில் இருக்கிற கிராமர் ஸ்கூல் மற்றும் அதுக்காக நடத்தப்படுற 11+ எக்ஸாம் பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள். சட்டன்ல வந்து பாய்ஸ்க்கு வந்து 3 ஸ்கூல் இருக்கு, வில்சன், சட்டன் கிராமர் அண்ட் வாலிங்டன். அண்ட் டிஃபன்ஸ் பாய்ஸ் வந்து கிங்ஸ்டன்ல இருக்கு, பட் 10 கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் இட் இஸ் எலிஜிபிள். ஸோ சட்டன்ல நார்த் ஷீம் அண்ட் ஊஸ்டர் பார்க்ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து எலிஜிபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கு. அதே போல கேர்ள்ஸ்க்கு வந்து 2 மெயின் ஸ்கூல் வந்து வாலிங்டன் கேர்ள்ஸ் ஸ்கூல் அண்ட் நான்செட் கேர்ள்ஸ் ஸ்கூல். அதே போல டிஃபன்ஸ் கேர்ள்ஸ் ஸ்கூல் வந்து எலிஜிபிலிட்டி மோஸ்ட்லி நார்த் ஷீம் அண்ட் ஊஸ்டர் பார்க் இருக்கிறவங்களுக்குலாம் எலிஜிபிலிட்டி வரும். அது வந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நினைக்கிறேன், நாட் மோர் தென் தட். அது வந்து பர்டிகுலரா டிஃபன்ஸ் கிங்ஸ்டன் ஸ்கூல் மட்டும் வந்து டிஸ்டன்ஸ் பார்ப்பாங்க. நமக்கு இந்த வில்சன்ல வந்து எல்லாமே வந்து ஓப்பன் கேட்டகரி வரும், ஏரியா வைஸ் வராது. ஆனா சட்டன் கிராமர்லயும் வாலிங்டன்லயும் நமக்கு ஏரியா வைஸ் சீட்ஸும் இருக்கு, ஓப்பன் கேட்டகரி சீட்ஸும் இருக்கு. ஸோ அதுதான் மெயின் ஸ்கூல்ஸ். இதுல இப்ப எக்ஸாம்ஸ் பார்த்தோம்னா சட்டன்ல வந்து 2 எக்ஸாம்ஸ் இருக்கும், செட் 1 அண்ட் செட் 2 எக்ஸாம். செட் 1 எக்ஸாம்ல வந்து மெயினா வந்து இங்கிலீஷ் வந்து இட்ஸ் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், அண்ட் தென் மேத்ஸ் வந்து எம்சிக்யூஸ் இருக்கும். காம்ப்ரிஹென்ஷன் வந்து எப்படி வரும்னா, காம்ப்ரிஹென்ஷன் வந்து ப்ரீவியஸா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இப்போ எப்படி கேட்பாங்கன்னா 2 பேசேஜ் கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் பேசேஜ், செகண்ட் பேசேஜ் கொஸ்டின்ஸ். மோஸ்ட்லி வந்து எப்படி இருக்கும்னா வந்து எல்லாமே வந்து சீக்வென்ஷியல் ஆர்டர்ல தான் கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இருந்து ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி அப்படிதான் இருக்கும். அந்த தேர்ட் பார்ட்ல வந்து they compare the 2 comprehension and they ask comparison of these 2 comprehension. அதுதான் கொஞ்சம் ட்ரிக்கியஸ்ட் பார்ட் இது சட்டன்ல. இது வந்து செட் 1 முடிச்ச உடனே இதுல பாஸ் பண்ணாங்கன்னா they'll go for the set 2. set 2 வந்து it's a creative writing and math வந்து it is completely workout paper மாதிரி இருக்கும், it's not MCQ paper, they have to work out and do it. செட் 2 இதுதான் வந்து சட்டன்லயும் வைக்கிறது. இதே போல கிங்ஸ்டன்ல அப்ளை பண்றவங்களுக்கும் இதே மாதிரிதான் செட் 1 செட் 2 வரும். செட் 1ல இங்கிலீஷ் வந்து காம்ப்ரிஹென்ஷன் கொஞ்சம் தான் இருக்கும், மோஸ்ட்லி வந்து இட் இஸ் எம்சிக்யூ பேட்டர்ன், 100 கொஸ்டின்ஸ் வரும் இங்கிலீஷ். மேத்ஸ் வந்து ரெண்டுத்துக்கும் சிமிலர் தான். செட் 2 வந்து கிங்ஸ்டன் வந்து டிஃபன்ஸ் ஸ்கூல் வந்து சேம் செட் 2 இங்க மாதிரியே தான் இருக்கும், பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. மோஸ்ட்லி இந்த ஏரியால இருக்கிறவங்க இந்த ஸ்கூல்ஸ் தான் அப்ளை பண்ணுவாங்க, எல்லாமே ஜிஎல் பேட்டர்ன் தான். பட் ஐ ஹவ் சீன் இந்த ஏரியால இருந்து கொஞ்சம் கென்ட்டுக்கு அப்ளை பண்றவங்க, பார்னட் அப்ளை பண்றவங்கலாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து நீங்க வந்து வெப்சைட்டை பார்த்துட்டு அந்தந்த கவுண்டியில போய் வெப்சைட் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் அதுவும் ஜிஎல் பேட்டர்ன் தான், ஆனால் கொஞ்சம் வேர்பல் ரீசனிங், நான் வேர்பல் ரீசனிங்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இங்க வந்து நமக்கு வேர்பல் நான் வேர்பல் ரீசனிங், ஆனா வேர்பல் ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்றது நல்லது. பிகாஸ் இங்கிலீஷ்ல வந்து வேர்பல் ரீசனிங் ஓரியன்டா கொஸ்டின்ஸ் வரும் கண்டிப்பா, அதனால அதை கம்ப்ளீட்டா நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க, வேர்பல் ரீசனும் ப்ராக்டிஸ் பண்றது நல்லது. தேங்க்யூ சுபா. நெக்ஸ்ட் கொஸ்டின் டு தீபாமணி. கிராமர் ஸ்கூல் அட்மிஷனுக்கு தேவைப்படும் கட் ஆஃப் ஸ்கோர்ஸ் பத்தின பாஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் பாரதி, இது ஒரு வெரி குட் கொஸ்டின். ஏன்னா மக்களுக்கு வந்து எவ்வளவு கட் ஆஃப் ஸ்கோர்னு ஒரு பேசிக் ஐடியா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன்ஸை கொண்டு போக முடியும். நான் ஃபர்ஸ்ட் வில்சன் ஸ்கூல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஒரு பாஸ்ட் 5 years அப் டு 2024 கலெக்ட் பண்ண டேட்டா வச்சு பார்த்தோம்னா ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம்
ஒரு பையன் எடுக்க வேண்டியது 660. மினிமம் ஸ்கோர் வந்து 489 வரையும், சம்டைம்ஸ் 500 502 வரையும் போயிருக்கு. மினிமம் ஸ்கோர் கம்மியாகவும் போயிருக்கு, டிபெண்ட்ஸ் ஆன் த இயர். ஸோ நம்ம ஒரு லாஸ்ட் இயர் ஆவரேஜ் எடுத்தோம்னா ஹையஸ்ட் ஸ்கோர் 660, லோயஸ்ட் மினிமம் ஸ்கோர் 489 வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 1% to 2% இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. சட்டன் கிராமர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் டேட்டா தான் இருக்கு, ரொம்ப பெரிய டேட்டா அவங்க ரிவீல் பண்ணல. அதை வச்சு பார்த்தோம்னா மேக்சிமம் ஸ்கோர் கொடுத்துருக்கிறது 368 to 370. மினிமம் ஸ்கோர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 281. இது வந்து ஒரே டெஸ்ட்டை வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம அவங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ சட்டன் கிராமர்ல 60 பிளேசஸ் அவுட் சைட் கேட்ச்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. வில்சன் வந்து அவுட் சைட் கேட்ச்மெண்ட் தான், தெர் இஸ் நோ லைக் இன்சைட் கேட்ச்மெண்ட் அப்படிங்கிற கிரைட்டீரியா எனக்கு தெரிஞ்சு இது வரையும் கொண்டு வரல. இதுக்கு அடுத்தது மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் பாய்ஸ் ஸ்கூல், வேலிங்டன் கவுண்டி கிராமர் ஸ்கூல். ஸோ இவங்க வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் 2022 வரையும் ஒரு எஸ்சிடி, அதாவது நம்ம என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வரையும் தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 2023லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 டெஸ்ட்டும் எடுக்கணும்னு உங்களோட எக்ஸாம் கிரைட்டீரியாவை மாத்திருக்காங்க. எப்படி எடுக்கிறாங்க, ஏன்னா மக்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 2023ல பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் செகண்ட் ஸ்டேஜ் எழுதினாங்களோ அவங்க எல்லாருமே எடுத்துட்டாங்க. ஸோ தெர் இஸ் நோ அந்த கேட்ச்மெண்ட் கிரைட்டீரியா மார்க் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. 2024ல 184 இன்சைட் கேட்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அவுட் சைட் கேட்ச்மெண்ட்டுக்கு 187 வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2025 டேட்டா நம்ம கிட்ட இன்னும் வரல. ஸோ இது வந்து பாய்ஸ் ஸ்கூல்ஸான டேட்டா. ஸோ நவ் ஐ மூவிங் ஆன் டு கேர்ள்ஸ் ஸ்கூல். நமக்கு வந்து 2 ஸ்கூல்ஸ் இருக்கு. ஸோ நான்செட் ஸ்கூல் அண்ட் வேலிங்டன் ஸ்கூல் இருக்கு. ஸோ நான்செட் ஸ்கூலும் வேலிங்டன் ஸ்கூலும் ஒரே ட்ரஸ்ட்ல தான் வருது, பட் ஸ்டில் தி ஸ்கோர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். நான்செட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸ் ஒர்த் ஆஃப் டேட்டா, அதாவது 2018லேருந்து 2024 வரையும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்ச்ல வரையும் கொடுப்பாங்கல்ல டாப் 85 பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேட்ச்மெண்ட் கிரைட்டீரியாவும் இல்லை. ஆனா வந்து அந்த டாப் 85 செலக்ட் பண்றது ஆவரேஜா பாத்தீங்கன்னா 320 321 அப்படின்னு வரையும் போயிருக்கு. ஓகே, அதே மாதிரி கேட்ச்மெண்ட் கிரைட்டீரியால பாத்தீங்கன்னா மார்ச்ல சொல்ல வரேன், ஆவரேஜா பாத்தீங்கன்னா 275லேருந்து 290 வரையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து மார்ச். ஓகே, கேட்ச்மெண்ட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அண்ட் கேட்ச்மெண்ட்டுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு. இயர் ஆன் இயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 to 2% இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கு வருஷம் வருஷம். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா அப்படியே இருந்திருக்கு. 2025 டேட்டாவை பார்க்கும்போது தான் நமக்கு இன்னும் கிளியரா தெரியும். அடுத்தது வேலிங்டன் ஹை ஸ்கூல் கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க இன்னுமே பிரேக் டவுன் பண்ணி இன்னும் கிளியரா கொடுத்துருக்காங்க. இன்சைட் கேட்ச்மெண்ட், அவுட் சைட் கேட்ச்மெண்ட், மார்ச் செப்டம்பர் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் 4 இயர்ஸ் டேட்டாவை பார்க்கும்போது இன்சைட் கேட்ச்மெண்ட் வந்து ஆவரேஜா உங்களுக்கு வந்து ஒரு 270லேருந்து 283 வரையும் ஃபர்ஸ்ட் மார்ச்ல கொடுத்துருக்காங்க. அவுட் சைட் கேட்ச்மெண்ட் ஆவரேஜா ஒரு லாஸ்ட் 4 இயர்ஸ் ஒர்த் ஆஃப் டேட்டாவை பார்க்கும்போது 305 தான் மினிமம், 311 வரையும் போயிருக்கு. பட் இதுதான் ஆவரேஜா 300க்கு மேல 300 to 310 அவுட் சைட் கேட்ச்மெண்ட் போயிருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் பாத்தீங்கன்னா ஒரு 2% இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது. 2025 டேட்டா would be இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் நிறைய சேஞ்சஸ்க்கு நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரீன்ஷா ஹை ஸ்கூல். இது வந்து ஒரு கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங், இட்ஸ் மிக்சட் ஸ்கூல். ஸோ இது வந்து ஒரு ஸ்டேஜ் டெஸ்ட் தான், 60 பிளேஸ் ஆஃபர் பண்றாங்க. லேட்டஸ்ட் கட் ஆஃப் வந்து 198, 60 பிளேஸ் அவுட் சைட் கேட்ச்மெண்ட் இந்த மாதிரி ஆஃபர் பண்றாங்க. ஸோ 198 கட் ஆஃப் இருக்கு. பட் என்னன்னா நம்ம இண்டிவிஜுவலா பார்க்காம ஓவரால் ஒரு டேட்டா கலெக்ஷனுக்காக நம்ம பார்க்கலாம் அப்படின்னா இந்த டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ தீபா. நம்ம அடுத்த பேனலிஸ்ட் உமா கார்த்திகேயன் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. கிராமர் ஸ்கூல் அட்மிஷன் ப்ராசஸ்ல கேட்ச்மெண்ட் ஏரியா, சிப்ளிங் ப்ரியாரிட்டி அண்ட் ஏஜ் கிரைட்டீரியா இதெல்லாம் அட்மிஷன் சக்சஸ் ரேட்டை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னு சொல்லுங்க. வணக்கம் எல்லாருக்கும். டீட்டெயில்டாக வந்து கேட்ச்மெண்ட் ஏரியாவை பற்றி தீபா சொல்லிட்டாங்க.
ஒரு ஸ்கூலுக்கும் கேட்ச்மெண்ட் ஆகட்டும், அட்மிஷன் க்ரைட்டீரியாவாகட்டும் எவ்ரி இயர் கண்டிப்பாக டிஃபர் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போவுமே போய் செக் பண்ணுறப்ப எந்த ஸ்கூலில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கூலோட வெப்சைட்டில் எந்த இயருக்கு உங்களுக்கு வேணுமோ, இப்போ 2026 உங்கள் பையன் உள்ள இயர் 7 போகிறான்னா அந்த டைம் இருக்கிற அட்மிஷன் க்ரைட்டீரியாவோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் போய் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஏன்னா எவ்ரி இயர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பீப்புள் ப்ரீமியம் லிஸ்ட்டும் வந்து பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பெரிய பையன் போகிற டைமில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டான வில்சன்ஸில் இல்லை. ஆனால் இப்போ வந்து ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனியாக ஒரு நாள் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் வைக்கிறாங்க. அது வந்து ஃபுட்பால் அது மாதிரியும் இருக்குது. அதனால் நீங்கள் அது மாதிரி அப்ளை பண்ணுறவங்க என்ன டேட்டு அப்படிங்கிறது எல்லாமே அதனோட வெப்சைட்டில் எந்த ஸ்கூலுக்கு வேணுமோ அந்த ஸ்கூலோட வெப்சைட்டில் அட்மிஷன் க்ரைட்டீரியாவை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். அதே மாதிரி பீப்புள் ப்ரீமியமில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ மீல் ப்ரைமரி ஸ்கூலில் ஃப்ரீ மீல்க்கு எலிஜிபிளாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்கூல்லையும் 10 சீட்ஸு 15 சீட்ஸு அது மாதிரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம சிங்கிள் பேரண்ட்டு அவங்களோட இன்கம் எப்படி இருக்குது அதை வச்சும் இது பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம வெப்சைட்டில் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கூல் நம்ம அதை போய் பார்க்கணும். சிப்லிங்ஸ் ப்ரையாரிட்டி எந்த ஸ்கூல்லையுமே இது வரலும் 3 ஸ்கூல்லையும் கிடையாது. பாய்ஸ் ஸ்கூலில், கேர்ள்ஸ் ஸ்கூல்லையும் அது மாதிரி கிடையாது. சில கவுண்டிஸில் இருக்குது, ஆனால் நம்ம சட்டன் கவுண்டியில் கிடையாது. போனஸ் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக போனஸ் மார்க் இருக்குது. இப்போ வந்து ஆகஸ்ட் பாண்ட் குழந்தையா இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாஸ்தியான மார்க் இருக்கும். இதே வந்து செப்டம்பர் பாண்ட் குழந்தையா இருந்ததுன்னா நம்ம அந்த குழந்தைய விட செப்டம்பர் பாண்ட் குழந்தைங்க கொஞ்சம் நிறையா ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் அதுதான் போனஸ் மார்க்கு. ஸோ இதை வச்சு தான் அட்மிஷன் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டிஃபர் ஆகும். தேங்க்யூ உமா. நம்ம பேனலிஸ்ட் ஸ்ரீவித்யா, உங்களுக்கான கேள்வி. 11+ ரிசல்ட்ஸ் வந்த பிறகு பேரண்ட்ஸ் கவுன்சில் அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி எஃபெக்டிவாக ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். சிஏ ஃபார்ம் வந்து நம்ம ஸ்டேஜ் 2 எக்ஸாம் முடிஞ்சு October 31 வந்து எண்ட் டேட் இருக்கும். யூஸ்வலாக எவ்ரி இயர் வந்து அதுக்குள்ளே சிஏ ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சட்டனுக்கு பார்த்தீங்கன்னா சிஏ ஃபார்மில் 6 ஸ்கூல்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ 6 ஸ்கூல் இஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரிஃபரன்ஸ் அண்ட் த ப்ராக்சிமிட்டி. ஸோ இப்போ நம்ம பேரண்ட்ஸ் ஃபில் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வைல் சூஸிங் த ஃபர்ஸ்ட் 3 ஸ்கூல்ஸ். ஏன்னா இது எல்லாமே ஆட்டோமேட்டட் சிஸ்டமு. நம்ம சூஸ் பண்றது வந்து ஸ்கூல்ஸ்க்கு தெரியாது. ஸோ நம்ம தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கோமா, ப்ரையாரிட்டியில நம்ம அந்த ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கோமாங்கிறது ஸ்கூல்ஸுக்குமே தெரியாது. ஸ்கூல்ஸ் வந்து ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி அவங்க ஒரு கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி அவங்க பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க எந்த ரேங்க்ல இருக்காங்கங்கிறது. அந்த டேட்டா கவர்மெண்ட்டுக்கு போயிடும். நம்மளோட சிஏ ஃபார்ம்ல ஃபில் பண்ணியிருக்கிற ஃபர்ஸ்ட் கம் இது மாதிரி தான், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ங்கிற மாதிரி பேஸ்ட் ஆன் த ரேங்கிங் ப்ரையாரிட்டி. நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல எது போட்டிருக்கோமோ அதே தான் நம்மளோட கட் ஆஃப் மார்க்கும் அங்கே எலிஜிபிளா இருந்ததுன்னா அதை ஈக்குவேட் பண்ணி சிஸ்டம் தான் இது வந்து அலோகேட் பண்றது. ஸோ வந்து பேரண்ட்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா நம்ம போடுற ஸ்கூல்ஸ் வந்து டெஃபினெட்லி நம்ம ப்ரையாரிட்டி நம்ம எது இப்ப நம்ம 3 ஸ்கூல்ஸ் இருக்கு பாய்ஸ்க்கு சட்டன்ல. ஸோ 3 ஸ்கூல்ஸ் இருக்கு, 3மே கிளியர் பண்ணிடுறோம். 3மே கிளியர் பண்ணிட்டு ஸோ ஓகே நான் வந்து ட்ரையல் அண்ட் எரர் பண்றேன், செகண்ட் எனக்கு கிடைச்சிடும், மேபி எனக்கு கண்டிப்பா தெரியும் அந்த ஸ்கூல் கிடைக்கும்னு, அதனால ஐ வாண்ட் ட்ரை இட் அவுட் வித் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம்னா வி மே எண்ட் அப் நாட் கெட்டிங் தட் ஸ்கூல். பிகாஸ் யார் ஃபர்ஸ்ட் அதை போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் அது கிடைக்கும். ஸோ அதனால நம்ம கிளியரா ஃபர்ஸ்ட் எது, செகண்ட் எது, தேர்ட் எது அப்படிங்கறத நம்ம வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேத்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணினோம்னா இட் வில் பி மச் பெட்டர். இப்போ கிராமர் ஸ்கூல்ஸுக்குமே பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ கட் ஆஃப் மார்க்ஸ் பேஸ்ட் ஆன் த கட் ஆஃப் மார்க்ஸை கிளியர் பண்ணிடுவோம், அதெல்லாம் இருக்கு. அது இல்லாம டிஸ்டன்ஸும் இருக்கு. ஸோ ரிங் கிரைட்டீரியான்னு ஒன்று இருக்கு, ஸோ அவுட்டர் ரிங் கிரைட்டீரியான்னு ஒன்று இருக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கூல் ஹாவ் தேர் ஓன் ப்ராக்சிமிட்டி இருக்கு. ஸோ அந்தந்த ஸ்கூல் வெப்சைட்ஸ்லேயே எல்லா இன்ஃபர்மேஷனும் கிளியரா கொடுத்துருக்காங்க. எந்தெந்த போஸ்ட் கோட்ஸ் ஆர் இன்க்ளூடட், நாட் இன்க்ளூடட், ஸோ எந்த கேட்லேருந்து மெஷர் பண்றாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்தந்த ஸ்பெசிபிக் ஸ்கூல்ல போய் நம்ம ஒரு தடவை அனலைஸ் பண்ணி நம்ம கேட்ச்மெண்ட் நம்ம
போஸ்ட்கோட்லேருந்து ஸ்கூலோட போஸ்ட்கோட் வரைக்கும் என்னங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணினோம்னா இட் வில் பி மச் பெட்டர். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்கூல்ஸ்லேயே வந்து நம்மளோட இது வந்து முடிஞ்சு போயிடும். சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் 3 ஸ்கூல்ஸ்குள்ளவே அலோகேட் பண்ணி முடிச்சிடும். பிகாஸ் நம்ம ப்ரிஃபரன்ஸ் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் ஆஃபும் கிளியர் பண்ணியிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஈக்குவேட் பண்ணிடும். ஸோ போடுற ஸ்கூல்ஸ் வந்து டெஃபினட்டா நம்மளுக்கு நம்ம இந்த ஸ்கூல் தான் நம்ம அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி வச்சிருந்தோம்னா அதையே நம்ம செலக்ட் பண்ணினோம்னா இட் வில் பி மச் பெட்டர். கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸ்க்கு வந்து 2023 வரைக்கும் தேவர் ரிலீசிங் அவுட் த கட் ஆஃப் மார்க். நமக்கு கிளியர் பண்ணோன்னே எவ்வளோ கட் ஆஃப் மார்க்குங்கிறது மார்க்கோட தான் நமக்கு வந்து வெளியில தெரியும் ரிசல்ட்ஸ். பட் ஆனால் இந்த வருஷம் 2024ல எப்படி பண்ணிருக்காங்கன்னா தேவர் ஹைடிங் அவுட் லைக் வாட் தே ஆர் டூயிங் ஃபார் பாய்ஸ். ஸோ தே ஆர் நாட் ரிலீசிங் எனி கட் ஆஃப் மார்க் அண்ட் த டேட்டா வாஸ் நாட் கோயிங் டு பி ப்ரொவைடட் பை த ஸ்கூல்ஸ் ஆஸ் வெல். We have to make sure that when we are applying for the CAF form, we have to consider whether we are inside the catchment before applying to the particular school. தேங்க்யூ ஸ்ரீவித்யா. நம்ம அடுத்த கொஷனுக்கு மூவ் பண்ணுவோம். எவ்ரி இயர் 11+ எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்டோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதனோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க தீபா. ஸோ இட்ஸ் அனதர் குட் கொஸ்டின் பாரதி. ஸோ இது வந்து கண்டிப்பா மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுவும் இந்த பிரைவேட் ஸ்கூல் வேட் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்து மக்கள் வந்து இந்த பேனிக் மோட். நிறைய பேர் அப்ளை பண்றாங்க, நமக்கு இன்னும் காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்குங்கிறதுனால ஒரு பயம் வந்துருது மக்களுக்கு. பட் நான் இண்டிவிஜுவலா பார்க்கும்போது இட்ஸ் ஆக்சுவலி a குட் டேட்டா. நான் வந்து இது கொஞ்சம் டீட்டெயிலா பிரேக் டவுன் பண்ண விரும்புறேன். 2022ல பாத்தீங்கன்னா ஒரு 5641 பீப்புள் அப்ளை பண்ணிருக்காங்க. ஐ மீன் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆயிருக்காங்க. ஓகே, 2021ல பாத்தீங்கன்னா 4889, 2022ல 5698, 2023ல 5607. லாஸ்ட் 2 இயர்ஸ் மட்டும் பாருங்க. ஏன்னா 2023ல இருந்தா அந்த வேட் ஸ்கூல், ஐ திங்க் 2024ல இருந்தா வேட் ஸ்கூல் சேஞ்சஸ் வந்துச்சு. ஸோ 2024ல பாத்தீங்கன்னா 5811, 2025ல 5925. இவ்வளோ பீப்புள் அப்பியர் ஆயிருக்காங்க. திஸ் இன்க்ளூட்ஸ் போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 200 to 300 பீப்புள் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 2026ல ஒரு 6000 பீப்புள் எழுதலாம். இதுல ஹாஃப் பாய்ஸோட கவுண்ட் இஸ் ஆல்வேஸ் ஜாஸ்தியா இருக்கு. 3000 சம்டைம்ஸ் 2700 அப்படின்னு நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஒரு 100 பீப்புள் ஒரு 200 பீப்புள் பாய்ஸ் கேர்ள்ஸோட ஜாஸ்தியா இருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ் வந்து ஆவரேஜா 2600 to 2700 எழுதுறாங்க. ஸோ இதுதான் ஆவரேஜ் ஸ்பிளிட். ஸோ பிரைவேட் ஸ்கூல்ஸ் அந்த வேட் இன்க்ரீஸ்னால நமக்கு ஒரு 200 to 300 பீப்புள் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. பட் நாட் அ டிராஸ்டிக் சேஞ்ச். ஸோ லாஸ்ட் 6 இயர்ஸா ஒரே மாதிரி தான் இருக்கு. 5500 6000 பீப்புள் இது பண்றாங்க. ஸோ இயர் ஆன் இயர் பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 3 to 4% இயர் ஆன் இயர் மக்கள் எடுக்கிற மக்களோட எண்ணிக்கை வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த எடுக்கிற இதுல இருந்து நம்ம எவ்வளவு பேர் போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/3. அதாவது ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸுக்கு நம்ம அதையும் ஃபில்டர் பண்ணி இப்போ 3000ல இருந்து ஒரு 900 பாய்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுல 1/3. ஸோ 200 to 300. ஸோ 1/3 ஆஃப் தம் மூவிங் அண்ட் கெட்டிங் அன் ஆஃபர்ட் பிளேஸ் ஃப்ரம் செகண்ட் ஸ்டேஜ். ஸோ இதே தான் கேர்ள்ஸுக்குமே 1/3. ஸோ இது வந்து நம்ம ஒரு கைட்லைனா எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணலாம். தேங்க்யூ தீபா. அடுத்து எல்லோரும் தெரிஞ்சுக்க விரும்புறது 11+ ப்ரிப்பரேஷன் ரிசோர்ஸ் பத்தி தான். பிரத்யூஷா இதுக்கான பதில சொல்லுவாங்க. வணக்கம் பாரதி, ரொம்ப தேங்க்யூ. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். சட்டனுக்கு வந்து இங்கிலீஷ் மேத்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மேத்ஸுக்கு வந்து பார்த்தா நம்ம டெக்ஸ்ட் புக் மாதிரியே இந்தியாவில் இருக்கிற டெக்ஸ்ட் புக் மாதிரியே கான்செப்டை சொல்லி ப்ராப்ளம்ஸ் கொடுத்து அந்த மாதிரி எல்லாமும் மேத்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கு. அதில் பார்த்தா பீட்டர் ராப்சனோட சீரீஸ் ஆஃப் புக்ஸ் ஆர் ரியலி குட். தே கவர் ஆல் த டாபிக்ஸ். அதே மாதிரி ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து மேத்ஸ்க்கு பார்த்தோன்னா கார்பெட் மேத்ஸ் சாலமாண்டர்ஸ், க்ளோப்லாக்ஸ், மேத் ஒர்க் ஷீட் ஃபார் கிட்ஸ், அவுல் டியூட்டர்ஸ், இது எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க they all give you free worksheets. நீங்கள் ஒரு டாபிக் போட்டு இயர் 4 11+, இயர் 5 11+ அப்படின்னு நம்ம போட்டோம்னா they give us lot of good free worksheets. இங்கிலீஷ்க்கு பார்த்தாக்க காம்ப்ரிஹென்ஷன், vocabulary, grammar, punctuation இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக பிரித்து இங்கிலீஷ்குள்ளே all these topics will be covered. ஸோ இந்த எல்லா டாபிக்ஸ்க்கும் பார்த்தோம்னா சிஜிபி புக்ஸு, சிஜிபி ஸ்பாக் புக்ஸு, சிஜிபி 10-minute டெஸ்ட் புக்ஸு,
அதே மாதிரி பாண்டோட புக்ஸ், பாண்ட் இங்கிலீஷ் அசஸ்மெண்ட், பாண்ட் 11 மினிட் டெஸ்ட், பாண்ட் ஸ்ட்ரெச் புக்ஸ், இந்த மாதிரி இங்கிலீஷ்க்கு இருக்கு. பாண்டில் வந்து மேத்ஸுக்கும் இருக்கு, நோ நான்சென்ஸ் மேத்ஸ், அசஸ்மெண்ட் பேப்பர்ஸ், அந்த மாதிரி மேத்ஸ்லயும் பாண்டுக்கு இருக்கு. ஒன் மோர் திங், மேத்ஸுக்கு வந்து என்னன்னா மென்டல் அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கு. மென்டல் அரித்மெட்டிக் புக்ஸ் ஆர் ஆல்சோ பை ஷாஃபீல்ட் அண்ட் சிம்ஸ். ஷாஃபீல்ட் அண்ட் சிம்ஸ் அதை தவறியும் தேர் ஆர் லாட் ஆஃப் புக்ஸ் ஃப்ரம் ஷாஃபீல்ட் அண்ட் சிம்ஸ், இங்கிலீஷ் ஸ்டடி அண்ட் ப்ராக்டிஸ் புக்ஸ், அசஸ்மெண்ட் பேப்பர்ஸ், அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஸ்காலஸ்டிக்லயும் நிறைய புக்ஸ் இருக்கு. ட்ரேசி ஃபெல்ப்ஸ், இட் இஸ் ரிட்டன் பை ட்ரேசி ஃபெல்ப்ஸ், ஸ்காலஸ்டிக் புக்ஸ். அப்புறம் வந்து இந்த காம்ப்ரிஹென்ஷன், கிராமருக்கு ஒன்ஸ் அ வீக் காம்ப்ரிஹென்ஷன், ஹேடன் ரிச்சர்ட்ஸ், அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தாக்க கிராமர், காம்ப்ரிஹென்ஷன் அதெல்லாம் வந்து நல்லாவே கவர் ஆயிருக்கும். காலின்ஸோட கீ இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் புக்ஸ் சீரீஸ் இருக்கு, 8 to 9 years, 9 to 10 years, அதெல்லாம் தோஸ் புக்ஸ் ஆர் ஆல்சோ வெரி குட். அதே மாதிரி ஆன்லைன்ல சில பெய்டு மெட்டீரியல்ஸ் பார்க்கணும் அப்படின்னாக்க, இப்போ நான் சொன்ன புக்ஸ் எல்லாமே நம்ம அமேசான்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லைனாக்க வேர்ல்ட் ஆஃப் புக்ஸ் நினைக்கிறேன், அந்த வெப்சைட்லேருந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை WH ஸ்மித்ல எனி புக் ஸ்டோர் வில் ஹேவ் தீஸ் புக்ஸ். ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தாக்க பெய்டு மெட்டீரியல்ஸ் நிறையவே இருக்கு. ட்விங்கிள்ல நிறைய இருக்கு, பை அகாடமி, எக்ஸாம்பெரி, EPP, எக்ஸாம் பேப்பர்ஸ் பிளஸ், இது எல்லாத்துலயுமே நம்ம வந்து மணி பே பண்ணி பல்கா ஒரு பண்டில் ஆஃப் புக்ஸ் வாங்கி இல்லை பண்டில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வாங்கி பார்க்கலாம். அது தவிர வந்து டெஸ்ட் டீச்லயும் வந்து நம்ம சைன் அப் பண்ணோம்னாக்க தே கிவ் அஸ் ஒன்லி த கொஸ்டின் பேப்பர்ஸ் மாதிரி. ஸோ அந்த நம்ம வந்து ஹோம் டியூட்டரிங் பண்றோம் அப்படின்னாக்க வீட்டில் சொல்லி கொடுத்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். சூசன் டாட்ரியோட இங்கிலீஷ் கிராமர் புக்ஸ் ஆர் ரியலி குட். அவங்க வந்து ஆக்சுவலா கிராமரை சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அட்வர்ப்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, எக்ஸாம்பிள்ஸ் என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, எக்ஸாம்பிள்ஸ் என்ன, அந்த மாதிரி ஒரு கிராமர் டாபிக், பங்க்சுவேஷன், இந்தந்த பங்க்சுவேஷன் எங்கெங்க வரும் அப்படின்னு டீட்டெயில்டா டீச் பண்ற மாதிரியே இருக்கு சூசன் டாட்ரி அவங்களோட புக்ஸ். ஸோ அதுவும் வந்து நம்ம சூசன் டாட்ரி வெப்சைட்ல போய் நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் இது ஹேவிங் செட் ஆல் திஸ், இது எல்லா மெட்டீரியல் நமக்கு நிறைய இருக்கு. பட் we should know how much our kids can actually learn. ஏன்னா இப்போ நம்ம ஒரு கிளாஸ் போடுறோம் அப்படின்னாக்க அந்த டியூட்டர் கொடுக்குற மெட்டீரியலுக்கு மேல எவ்வளோ நம்ம குழந்தையால பண்ண முடியும் அப்படிங்கறத இட் இஸ் ஃபார் அஸ் டு டிசைட். இவ்வளோ இருக்கு, ஆனா இது எல்லாத்தையும் நம்ம வாங்கி வச்சு நம்மளால அவங்கள டெய்லி பண்ணுன்னு சொல்ல முடியாது. தட் will become too overwhelming. ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துக்கணும். இப்போ ஒரு டியூட்டர்கிட்ட போட்டிருக்கோமா, அவங்க எவ்வளோ பண்றாங்க, அதுக்கு நம்ம சப்ளிமெண்ட் பண்ண எந்த புக்கு நம்ம வந்து ஆர்டர் பண்ணா பெட்டரா இருக்கும், எந்த புக்கு வாங்கினா ஒரு எந்த மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணா பெட்டரா இருக்கும்னு பார்த்துட்டு and then we have to decide. இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ இந்த ஸ்டேஜ் 2 கிரியேட்டிவ் ரைட்டிங் அந்த மாதிரி எல்லாம் வரதுக்கு அதுக்கும் தனியா there are some materials. டிஸ்கிரிப்டர்ஸ் ஆர் சீரீஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கு. இல்லைன்னா அமேசான்ல வந்து அந்த லேர்னிங் வீல் மாதிரி நிறைய இருக்கு, லைக் ஹவு டு ஸ்டார்ட் அ சென்டென்ஸ் அப்படின்னா அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நம்ம வாங்கி வச்சோம்னா தட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் த கிட்ஸ் இன் தேர் ஸ்டேஜ் 2 ஃபார் கிரியேட்டிவ் ரைட்டிங்க்கெல்லாம் தட் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல். ஸோ மெட்டீரியல்னு பார்த்தா திஸ் இஸ் pretty comprehensive. Thank you. Thank you, Pratyusha. Next question again goes to Srividya. 11+ பத்தின எல்லா up-to-date இன்ஃபர்மேஷன் பற்றியும் தெரிஞ்சுக்க 11+ பேரண்ட்ஸ் குரூப் அண்ட் 11+ ஃபோரம்ஸ் ரொம்ப முக்கியம். அதை பற்றி சொல்லுங்க. நிறைய சட்டனுக்குன்னு நிறைய குரூப்ஸ் இருக்கு. லோக்கல்ல இருக்கிற சட்டன் டியூட்டர்ஸ் வச்சிருக்கிற ரன் பண்ற குரூப், பட் இட் இஸ் அ ஃப்ரீ ஃபார் எவ்ரி ஒன், நாட் ஒன்லி ஃபார் தேர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இட்ஸ் அ காமன் ஃபோரமா இருக்கு. ஸோ என்ன இப்போ ஒரு ஓப்பன் டே வரப்போறது கம்மிங் ஸ்கூல்ஸ்க்கு கம்மிங் இயர்க்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்டேட் கொடுக்குறாங்க. டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு, ஸோ இந்த டேட்ல ஓப்பன் ஆகுது. மார்க் எக்ஸாம்ஸ்க்கு ஓப்பன் ஆயிடுச்சு, ஸோ யூ கேன் ஏபிள் டு புக் ஃபார் த மார்க் எக்ஸாம்ஸ். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து அதுல வர்றதுனால அண்ட் ஃப்ரீ ரிசோர்சஸுமே நிறைய கொடுக்குறாங்க. 2-3 குரூப்ஸ்ல நல்லாவே கொடுக்குறாங்க. ஸோ அண்ட் டவுட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து சப்போஸ் கொஸ்டின்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம இந்த டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணலாம், ஈஸியா எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் ஏதாவது போஸ்ட் பண்ணினாலும் அதுக்கு வந்து ஹவு வி கேன் அப்ரோச் அண்ட் ஹவு டு சால்வ் திஸ் கொஸ்டின்ங்கிற மாதிரி அது ஈஸியா சால்வ் பண்ணியும் கொடுக்குறாங்க. ஸோ பேரண்ட்ஸும் பேசிக்கிறாங்க. இட்ஸ் அ குட் ஃபோரம் டு இன்டராக்ட் பிட்வீன் த பேரண்ட்ஸ்.
ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கு, நான் இதை பண்றேன், இது எப்படி இன்னும் எஃபெக்டிவா பண்ணலாம், இந்த மாதிரி பேரண்ட்ஸுமே அவங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க, இன்ஃபர்மேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை அப்பார்ட் ஃப்ரம் த டியூட்டர்ஸ், தோ இட் இஸ் ரன் பை த டியூட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஈஸி வே ஆஃப் கம்யூனிகேஷனாக இருக்கு பிட்வீன் த பேரண்ட்ஸ். ஃபெலோ பேரண்ட்ஸோட நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கும் போது இன்னுமே நம்ம மட்டும் இல்லை, எல்லாருமே அதே சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இட் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். சம் ஆஃப் த குரூப்ஸ் ஆர் லைக் ராக்கெட் சயின்ஸ் 11+ அப்படின்னு இருக்கு, அப்புறம் 11+ டிஃபன் அண்ட் சட்டன், 11+ கிராமர் அண்ட் பிரைவேட் ஸ்கூல், இந்த மாதிரி சில குரூப்ஸ் இருக்கு. ஸ்ரீவித்யா ப்ரொவைட் பண்ண 11+ பேரண்ட்ஸ் குரூப் அண்ட் ஃபோரமோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுறங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் டு ஆல் த பேனலிஸ்ட் ஃபார் யுவர் வேல்யூபிள் இன்புட்ஸ். இப்போ 11+ பாட்காஸ்ட் பார்ட் 1 நிறைவுக்கு வந்துட்டோம். இதனோட தொடர்ச்சியாக வரப்போகிற பார்ட் 2ல நம்ம பேனலிஸ்ட் அவங்களோட 11+ எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ண போகிறாங்க. இது உங்கள் கிட்ஸை ப்ராப்பராக 11+க்கு கைட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த சோஷியல் டாக்ல மீண்டும் சந்திப்போம். நன்றி.